ஜனவரி 2026ல கரண்ட் அஃபேர்ஸ்ல டாப் 10 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். 77வது குடியரசு தின விழாவின் சிறப்பம்சங்களை பற்றி பார்க்கலாம். இதுல சிறப்பு விருந்தினர்களா இந்த முறையில ஐரோப்பிய ஒன்றியத்தோட தலைவர்கள் ஆண்டோனியா கோஸ்டா மற்றும் உர்சுலா வான் டெர் லேயன் இவங்க 2 பேரும் தான் கலந்துக்கிட்டாங்க. இதோட மைய பொருள் பார்த்தோம்னா வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள். நமது தேசிய பாடல் உருவான 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில தான் இது அமைஞ்சிருக்கு. தமிழகத்தோட அலங்கார ஊர்தி என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு சார்பில் பசுமை ஆற்றல் மற்றும் தற்சார்பு இந்தியா என்ற கருப்பொருளில் ஊர்தி அணிவகுத்தது. இதில் டெக்னோ ஜல்லிக்கட்டு மற்றும் மின்சார வாகன உற்பத்தி குறித்த காட்சிகளும் இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு கூகுள் நிறுவனம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவை மையப்படுத்தி தனது டூடுல வெளியிட்டுச்சு. இது மட்டுமல்லாம இந்தியாவோட முதல் 10,000 கோடி மதிப்பிலான சாவரின் ஏஐ பார்க் அமைக்க தமிழக அரசு சர்வம் ஏஐ அப்படின்ற ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28 அன்று குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. பிப்ரவரி 1 அன்னைக்கு மத்திய பட்ஜெட் தாக்கலும் செஞ்சுட்டாங்க. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு வட்டார பொருளாதார கொள்கை மற்றும் தமிழ்நாடு கிடங்கு கொள்கை ஆகியவற்றையும் வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் ஏவப்பட்ட PSLVயோட 62 விண்கலம் 3வது நிலையில ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது தோல்வியடைஞ்சிருச்சு. சென்னை மாநகராட்சி சார்பில் பெண்களுக்கென பிரத்யேக ஃபிட்னஸ் சென்டர்ஸ்களை சென்னை மேயர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. கொடைக்கானல் அருகே இரும்பு கால ஈம சின்னங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாம தமிழ்நாடு நீர்வள மசோதா 2026க்கான மாநிலத்தின் நீர் ஆதாரங்களை மேலாண்மை செய்ய புதிய ஆணையம் அமைக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இந்த ஆண்டோட தமிழகத்தை சேர்ந்த 13 ஆளுமைகளுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. பத்ம பூஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி மருத்துவத்துறைக்கும் SKM மயிலானந்தன் சமூக சேவைகளுக்காகவும் வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ பார்த்தோம்னா காயத்ரி மற்றும் ரஞ்சனி இணைந்து கலைத்துறைக்கு வாங்கியிருக்காங்க. டாக்டர் HV ஹண்டே மருத்துவம் மற்றும் பொது விவகாரங்களுக்கு வாங்கியிருக்காங்க. K. விஜயகுமார் அவர்கள் பொது சேவைகளுக்கும், திருவாரூர் பக்தவச்சலம் கலைத்துறைக்கு வாங்கியிருக்காங்க. மாதவன் ரங்கநாதன் அவர்கள் கலைத்துறைக்கு வாங்கியிருக்காங்க. புண்ணியமூர்த்தி நடேசன் அவர்கள் மருத்துவத்துறைகளுக்கு வாங்கியிருக்காங்க. ராஜஸ்பதி காளியப்ப கவுண்டர் கலைத்துறைக்கும் வாங்கியிருக்காங்க. K. ராமசாமி அவர்கள் அறிவியல் மற்றும் பொறியியல் துறைகளுக்கு வாங்கியிருக்காங்க. ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் கலைத்துறைகளுக்கும் வாங்கியிருக்காங்க. R. கிருஷ்ணன் அவங்க கலை மற்றும் அதாவது குறும்பா பழங்குடி இன கலைகளை மீட்டெடுத்தவர், அந்த துறைகளுக்காக அவங்க வாங்கியிருக்காங்க. V. காமகோடி அவர்கள் அறிவியல் மற்றும் பொறியியல் துறைகளுக்காக வாங்கியிருக்காங்க. இது மட்டுமல்லாம தமிழக அரசோட விருதுகள் பற்றி பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இது மட்டுமல்லாம தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் விருது பொன் செல்வ கணபதி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது வே இறையன்பு அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் விருது முத்து வாவாசி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. நாராயணசாமி நாயுடு விருது தஞ்சாவூரை சேர்ந்த விவசாயி வீரமணி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம காந்தியடிகள் காவலர் பதக்கம் பார்த்தோம்னா போதைப்பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவல்துறை அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.